மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய்யன்பர்களே, இந்த இதய நோய் உள்ளவர்கள், ஹார்ட் பேஷண்ட், அவங்களுக்கு என்ன ஒரு மருந்து கொடுக்கறது, அவங்களுடைய இதய பிரச்சனை தீர்வதற்கு என்ன செய்யறது அப்படின்னு இதுக்கு ஒரு சிறந்த ஒரு அற்புதமான ஒரு மகா விருந்து தான், மருந்து கிடையாது, விருந்தை சொல்ல போகிறோம். அதை நீங்கள் இதய நோயாளிகள் பூரா இதை செய்யலாம். ஹார்ட் பேஷண்ட் வராமைன்னு தடுத்துக்கலாம். மற்றவங்களும் இதை சாப்பிட்டா வரக்கூடிய ஹார்ட் பேஷண்ட் வராது. அந்த ஹார்ட் பேஷண்ட் அவங்க மாற மாட்டாங்க. அது என்ன? அப்போ காற்று சிக்கல் வராமல் தடுக்கிறதுக்கு இதயத்தில் அடைப்புகளை நீக்குவதற்கு ஒரு சிறந்த ஒரு அற்புதமான ஒரு மருந்தை நம்ம சொல்லிடலாம். நான் இதுக்கு சொல்லணும்னா முக்கியமாக நான் ஒன்று சொல்ல போகிறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த தாமரைப்பூ கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தாமரைப்பூ வாங்கிக்கணும். தாமரைப்பூவை நிழலில் உலர்த்தி நல்லா பொடியாக காய வச்சு இதை பொடி பண்ணிடணும். நல்லா சுக்காக காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கணும். தாமரைப்பூ, வெண்தாமரை, செந்தாமரை, எந்த தாமரை கிடைச்சாலும் சரி. இல்லை, வெண்தாமரை செந்தாமரை ரெண்டையும் கலந்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் 10 பூ, இதில் 10 பூ போட்டு காய வச்சு அரைச்சி வச்சுக்கணும். இந்த தாமரை இதழ் டீ, இது கஷாயம், இந்த தாமரைப்பூ கஷாயத்தோட தேன் சேர்த்து சாப்பிடணும். சுகர் இல்லாதவங்க, சுகர் இருக்கிறவங்க வெறும் தாமரைப்பூ கஷாயம் மட்டுமே சாப்பிடலாம். அது தப்பில்லை. அதில் லிமிட்டாக தேன் போட்டுக்கணும். இந்த தேன் கலந்து தாமரைப்பூ கஷாயம் தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். 2 ஸ்பூன் தாமரைப்பூ பவுடர், தாமரைப்பூவை அரைச்சி வச்சு அந்த பவுட்ரு, 2 ஸ்பூனு அதுக்கு தகுந்த இனிப்புக்குள்ள தேன் கலந்துக்கிட்டு, இதில் முக்கியமாக என்னன்னு கேட்டால் சுக்கும் போட்டு, அதாவது 1 ஸ்பூன் சுக்கு போட்டு காய்ச்சிடணும். காய்ச்சி அதுக்கப்புறமேலு இளம் சூடாக இருக்கும் பொழுது தேனை முதல்ல ஊற்றக்கூடாது. இளம் சூடாக இருக்கும் பொழுது தேனை மிக்ஸ் பண்ணி 1 டம்ளர் போதும், அதில் தேனை மிக்ஸ் பண்ணி குடிச்சிடணும். இப்படி ரெகுலராக இதய நோயாளிகள் இதை குடித்தாலே இதயம் பலப்படும். ஒன்று. அதே மாதிரி இந்த இதயம் பலப்படுறதுக்கு இதை விட ஒரு சிறந்த ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா தாமரைப்பூ தான் அதுக்கு நிகரான ஒரு நல்ல மருந்து. இதில் இந்த பூவையும் சேர்த்துக்கலாம். முக்கியமாக இதயம் பலப்படுறதுக்கு செம்பருத்தி பூவும் ரொம்ப முக்கியமானது. இந்த செம்பருத்தியும் தாமரையும் கலந்தாலும் ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் செம்பருத்தி கலந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் கூட குறைஞ்சிரும். இதயத்துடைய தன்மை சிறப்பாக இயங்கும். ஒன்று. அப்புறம் இந்த இதய நோயாளிகள் வாரத்தில் மாதத்தில் 3 நாள், மாதத்தில் 3 நாள் கீழாநெல்லி என்கின்ற ஒரு மூலிகை இருக்கு. அந்த கீழாநெல்லி தலையை அமாவாசை என்றைக்கு தொடங்குதோ அமாவாசை அன்று காலையில் சென்று, அமாவாசை அதுக்கு அடுத்த நாள் பாட்டிமே, அதுக்கு அடுத்த நாள் பலர், இந்த 3 திதி, பிரதமை திதி வரும். இந்த 3 நாட்களும் தொடர்ந்து காலையில் 3 வேளை சாப்பிடணும். இதய நோய் கடுமையாக இருக்கிறவங்க பூச நட்சத்திரத்தன்னைக்கு, கரெக்டாக பூச நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு இந்த இலையை பறித்து, என்ன இலை? கீழாநெல்லி இலை, கீழ்காய் நெல்லி இலை, அதுக்கு பேர் கீழாநெல்லி. இந்த கீழாநெல்லி சாறு ரொம்பலாம் கிடையாது, சும்மா ஒரு 3 ஸ்பூன் அந்த சாறு இருந்தால் போதும். இல்லை, ஒரு கைப்பிடி அளவுக்கு பறித்து அரைச்சிட்டிங்கனால, அரைச்சி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு, அதில் பாதி அளவுக்கு, எலுமிச்சம்பழத்தில் பாதி அளவுக்கு ஒரு உருண்டை பிடிச்சி அதை எப்படி குடிக்கணும்னா, நீங்கள் ஆட்டுப்பாலில் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீராகாரம், பழைய சோற்று தண்ணீர், இதில் நீங்கள் குடிக்கலாம். அது கிடைக்கலன்னா இந்த மாதிரி ஒரு 3 நாள் மட்டும் இதை குடிச்சிட்டிங்கனால ஒரு பெரிய புத்துணர்ச்சி பெறுவீங்க. இதயத்தில் உள்ள வாழ்வு அடைபட்டது அது இதெல்லாம் சரியாகும். இது ஒரு விஷயம். அப்புறம் இதுக்கு மேலே இன்னும் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, எண்ணெயில் போட்ட நீங்கள் உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு. என்ன அப்படின்னா, இந்த பால் உணவு இருக்கு இல்லையா, இந்த பால் உணவு சுக்கு போடாமல், பால் சாப்பிடலாம், சுக்கு போட்டு தான், சுக்கு பால் தான் சாப்பிடணும். முக்கியமாக தயிர் அறவே அதை எடுத்துக்கக்கூடாது. மோர் சாப்பிடலாம், இஞ்சி தட்டி போட்ட மோர் சாப்பிடலாம். ஆனால் எந்த காரணம் மட்டும்
நீங்கள் வந்து தயிர் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி வெந்தய காப்பி குடிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது என்னென்னா, எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம் ஆகாது. மாவு ஐட்டங்கள் புரோட்டா, தோசை, இட்லி. இந்த தோசை இட்லியை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். இட்லி தோசை ஆகவே ஆகாது. அதே மாதிரி இந்த இதய நோயாளிகளுக்கு மிக முக்கியமானது எண்ணெயில் பொரித்த ஐட்டங்கள் சுத்தமாகாது. இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சிறுதானியங்களை நல்லா உட்கொள்ளணும். வரகு இருக்கு பார்த்தீங்களா? வரகை ஒரு 15 நாள் தொடர்ந்து உட்கொண்டாலே உங்களுக்கு வந்து இதய நோய் மாறும். இதய நோய் வரகு சோறு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சிறுதானியங்கள வரகு ரொம்ப சிறப்பு. இது வந்து அது மாதிரி மாற்றிடும். இதை விட இன்னும் அருமையானது, சுகர் கம்ப்ளைண்ட் இல்லாதவங்க தேனும் தினைமாவும் மதிய உணவாக மேற்கொள்ளலாம். மதிய உணவாக தேனும் தினைமாவும் கலந்து இந்த முருகப்பெருமானுக்கு உருண்டை பிடிப்பாங்க இல்லையா, இதை தொடர்ந்து சாப்பிட்டு கண்டிப்பாக இதயம் பலம் பெறும். இது ஒரு விஷயம். அதே மாதிரி உதய காலத்தில் எழுது. அதாவது இதயம் சிறப்பாக இருக்கணும்னா நீங்கள் உதய காலம் எழணும். அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னதாகவே எழுந்துடணும். எழுந்துட்டு நீங்கள் வந்து வேற ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளான விஷயம். இதை சொல்லி கொடுத்துறேன், நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க. அதாவது வெந்தயம் இருக்குல்ல, வெந்தயத்தை வந்து நைட்டு தண்ணியில் ஊற போட்டுடணும். அந்த வெந்தயத்தை எடுத்து அந்த ஊற போட்ட, அதாவது நல்லா கழுவிட்டு தான் ஊற போடணும். சும்மா 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். ஒரு 200 ml தண்ணியில் 2 ஸ்பூன் வெந்தயத்தை மட்டும் போட்டுருங்க. அந்த தண்ணீரை சுட வச்சு அதிகாலையில் சூரிய உதயம் கரெக்டாக சூரிய உதயத்துக்கு முன்னதாக பல் விளக்கிட்டு அந்த தண்ணீரை பருகணும். தண்ணீர் மட்டும்தான், வெந்தயம் அந்த வெந்தயத்தை சாப்பிடக்கூடாது, வெறும் தண்ணீரை மட்டும் பருகணும். இது மாதிரி பழகி வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதாவது குடலில் இருந்து போகக்கூடிய அசுத்த காற்றுகள் வந்து அந்த மேலேறி மேலெலும்பி போய், ஏன்னு கேட்டால் குடலில் எந்தெந்த குப்பைகள் இருக்கோ அதுதான் அதான் குடலில் தங்குதடை இருந்தால், குடலில் வந்து சரியாக கழிவுகள் அகலாமல் இருந்தால் அதில் இருந்து வெப்ப காற்று ஏற்பட்டு தான் இதயங்களில் போய் அடைக்கிறதாக நம்முடைய சித்தா வர்மங்கள் சொல்லுது. அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். இந்த வெந்தயம் தண்ணி நீங்கள் குடிக்க கண்டிப்பாக அது மாறிடும். இந்த மாதிரி இந்த இதயம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் உதயகாலம் சிறப்புக்குரியது. இந்த உதயகால குளியல் என்பது மிகவும் இந்த இதய நோயாளிகள் போனால் உதயகாலத்தில் இருந்து குடித்தா கண்டிப்பாக மாறும். நான் சொன்ன அந்த தாமரைப்பூ கஷாயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க. உதயகாலத்தில் சூரிய உதயத்தின் போது தாமரைப்பூ கஷாயம் அதுதான் முக்கியம். கரெக்டாக சூரியன் உதிக்கிறது 5:58 6 மணின்னு வச்சுங்க. அந்த 6 மணிக்கு நீங்கள் கரெக்டாக குடிச்சு பாருங்கள், அந்த தாமரைப்பூ அவ்வளோ வேலை செய்யும். நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தாமரைப்பூவுக்கும் சூரியனுக்கும் அவ்வளோ ஒரு லிங்க் இருக்குது. அதெல்லாம் வந்து நிறைய, அது பேசின டைம் பத்தாது, நிறைய விஷயம் இருக்குது. அந்த டைம் மட்டும் பார்த்துங்க. இந்த 6 மணிக்கு நீங்கள் கண்டிப்பாக அந்த தாமரைப்பூ கஷாயத்தை ஒவ்வொரு இதய நோயாளியும் குடிச்சு வந்தால், அது வெந்நீரில் தான் குடிக்கணும். அப்படி குடிச்சு வந்தால் கண்டிப்பாக பெரிய மாறுதல் இருக்கும். ஆகவே அன்பர்களே, இந்த எளிய முறை, அற்புதமான இந்த சித்தா விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து அப்படியே செய்து வாழ்க்கையில் நீங்கள் அற்புதமும் ஆனந்தம் பெறணும். ஆகவே நீங்கள் அற்புதமாக ஆனந்தமாக வாழ எல்லாம் உள்ள பிரபஞ்சத்தை வேண்டி விடைபெறுகிறேன். அற்புதம், ஆனந்தம்.